களம் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் அதிமுக விமர்சிக்கிறாங்க, ஊழல் கட்சி, அடிமை கட்சி அப்படிங்கிறாங்க. இதை சொன்ன அடுத்த கணத்துல இருந்து அதிமுகவிலிருந்து பல அம்புகள் விஜய் பக்கம் பாயுது. இவரே வாங்கின காருக்கு, லெக்ஸஸ் காருக்கு வரி கட்டாத ஆளு, வரியை மாத்துகிற நபர். இந்த நபர் ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி? செங்கோட்டையினுடைய பிஏக்களே பல ஆயிரம் கோடி வச்சிருக்கு. பாஜக கண்டிப்பாக விஜயிடம் தோற்று போக, தோல்வி அடைவது விஜயாக இருக்குமே தவிர பாஜகவா இருக்காது. இப்போ இந்த தனித்து நிற்கிற முயற்சியே பாஜகவினுடைய யோசனை. திமுக கொடுக்கிற பொங்கல் 3000 வாங்குகிற நபர்கள் போன வருஷம் ஏன் கொடுக்கல? மக்கள் கேட்கற. திமுக எந்த வாக்குறுதி சொன்னாலும் தேர்தல் வருகிற பொழுதுதான் உங்களுக்கு வாக்குறுதிலாம் தெரியுதா? இப்படி கேட்க. திமுக மீது ஒரு 5% வெறுப்பு வாக்கு உருவாகி, திராவிட இயக்கம் என்பதே பார்ப்பன இயக்கத்திலிருந்து ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம் இல்லையா? இந்த திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காக உருவான சீமா, சங்கி சீமா வெங்கோய் சட்டாரு பாஜகவாக மாறிவிட்டார். RSS மேடையில கருப்பு சட்டையை கழட்டிட்டு காவி சட்டையை போட்டார். சட்ட கலர் மாறிடுச்சு, கலரை மாத்திட்டார். சீமான் முதல்ல போட்ட அதே கருப்பு சட்டை இப்ப யார் போட்டிருக்கா? அமித்ஷா பல மாநிலங்களில் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை நீங்க செஸ் விளையாடுறது மாதிரி விளையாடிக்கிட்டு வருகிற நபரிடம் கண்டிப்பாக விஜய் ஜெயிக்கவே முடியாது. இப்ப அமித்ஷாவுக்கு என்ன? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது களம் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த தாவேகா தனித்து தான் போட்டி. தாவேகாவை நம்பி எந்த கட்சியும் வரவில்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியும் வரலைன்னா அது காரணம் வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்குது ஒன்று. இன்னொன்று டெல்லி பாஜக தலைமை அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி வச்சிருக்கணுங்கிறது தெரியும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜிக்கு மத்தியில் தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலைங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. எனவே தனித்து போட்டிங்கிறதே ஒரு பெரிய அளவு இம்பாக்ட், எந்த அளவுக்கு ஒரு வாக்குகளை பிரிக்க போகிறாங்க விஜய் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதிமுக விமர்சிக்கிறாங்க, ஊழல் கட்சி, அடிமை கட்சி அப்படிங்கிறாங்க. இதை சொன்ன அடுத்த கணத்துலேருந்து அதிமுகவிலிருந்து பல அம்புகள் விஜய் பக்கம் பாயுது. அன்னை கை கட்டி நின்னீங்களே எனக்கு தெரியாதா? நீங்கள் ஊழல்வாதி இல்லையா? ஊழல் பேரொழி நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வருது. இவர்கள் தரப்புல இருந்தும் துப்பாக்கி சூடு நடத்தின போது நீங்கள் ஆகலையா, நீங்கள் ஊழல் கட்சி தான் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை அதிமுக மேலேயும் வைக்கிறாங்க. இப்போ களம் அதிமுக விசேஷ தாவேக்காங்கிற மாதிரி ஒரு சண்டையை ஏற்படுத்தி இந்த விவாதத்திற்கு மட்டும் ஒரு களமாக மாறி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பது என்பதுதான் டெல்லியினுடைய ஆழமான யோசனை. பாஜக கண்டிப்பாக விஜயிடம் தோற்று போகாது, தோல்வியடைவது விஜயாக இருக்குமே தவிர பாஜகவா இருக்காது. இப்போ இந்த தனித்து நிற்கிற முயற்சியே பாஜகவினுடைய யோசனை தான். நீங்கள் கர்நாடகாவில் பாஜக வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னா, சிறுபான்மை முஸ்லீம், தலித், கிறித்துவ வாக்குகளை மத சார்பற்ற ஜனதாதளம், குமாரசாமி கவுடா, தேவகவுடான்னு ஒரு பிரதமர் இருந்தார், அவருடைய மகன் குமாரசாமி கவுடா இப்போ எங்கே இருக்காருன்னா பாஜக மத்திய அமைச்சராக இருக்கார். இவர் தான் பாஜகவுடைய ஆலோசனையை பெற்று தனித்து நிற்பார். காங்கிரஸுக்கு முஸ்லீம், கிறித்துவ, தலித் வாக்கள் காங்கிரஸுக்கு போகாமல் சுவர் தடுத்து சுவர் கட்டி நிற்பவர் யார்? மத சார்பற்ற ஜனதாதளம், குமாரசாமி முன்னாள் முதலமைச்சர். இவர் மதம் சார்ந்த ஜனதாதளம்னு பேர் வச்சிருக்கணும். இப்படித்தான் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு உதவினார். இதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் 5 வருடம் ஆட்சி இதை தெரிந்து கொள்வதற்கு. காங்கிரஸ் இவர் பாஜகவுடைய பி டீம். பாஜக ஆட்சிக்கு வருவதற்காக சிறுபான்மை மக்களுடைய வாக்கை பிரித்து காங்கிரஸை தனிமைப்படுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு உதவியவர்னு காங்கிரஸ் யாரை போட்டு வெளுத்தாங்க? மத சார்பற்ற ஜனதாதளத்தை. மக்கள் தெரிந்து கொண்டு இப்போ ஆட்சி யாரு? காங்கிரஸ் கர்நாடகாவில். இப்போ இவர் தன்னை மெய்ப்பிப்பதை போல எங்கே போய் சேர்ந்தார்? கடைசியா பாஜக போயிட்டார். இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில். அவர் அப்படியே விஜயோட பொருத்தி பார்க்குறீங்களா? அதுதான் உண்மை. அதுதான் நீங்கள் பல முறை மதசார்பற்ற ஜனதாதளம் பாஜகவோடு சண்டை பிடிக்கும், பாஜகவோடு சண்டை பிடிக்கும், காங்கிரஸோடு சண்டை பிடிக்காது. ஏன்? நாங்கள்
நெருப்பாட்டில் நீந்தி வந்தவர்கள். பாஜகவுங்கிறது தான் கருத்து மோதல். இப்படிலாம் சொன்னால் சிறுபான்மை மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? மத சார்பற்ற ஜனதாதளத்துக்கு ஓட்டு போட்டாங்க. அங்கே கர்நாடகாவில் ஒரு தலித் வாக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி. மல்லிகார்ஜுன கார்கே வந்த தலித் என்ற காரணத்தினால தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு அவரை மிகப்பெரிய பொறுப்பில் உட்கார வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை காங்கிரஸிடமிருந்து பிரித்து தனியாக எடுத்துகிட்டு வந்தால் காங்கிரஸை பலவீனப்படுத்தி தோற்கடித்து பாஜக ஆட்சியை பெற்றலாங்கிற கால்குலேஷன் பாஜக போடுறதெல்லாம் சரி. அதெல்லாம் தமிழகத்தில் விஜய்க்கு இருக்கிறதா? சிறுபான்மையினருடைய சப்போர்ட் விஜய்க்கு இருக்கிறதா? அவர் ஒரு கிறிஸ்மஸ் விழாவின் பொழுது பக்கத்து ஸ்டேட்டில் வந்து தாக்குதலுக்குள்ளாரவங்களுக்கு சப்போர்ட்டாக கிறிஸ்மஸ் விழா ஒரு சண்டை ஒரு பேச மாட்டாரு. திருப்பரங்குன்றத்தில் ஒரு விஷயம் வரும்போது பேச மாட்டாரு. அப்புறம் அவர் எந்த இடத்துல சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறாரு? எந்த வகையில் சிறுபான்மை வாக்குகளை அவர் பிரிச்சுடுவார்னு நினைக்கிறது? இல்லைங்க, இப்போ அதிருப்தி வாக்கு திமுக மீது அதிருப்தி வாக்கு இருக்குது. அது ஒரு 3 முதல் 5% அந்த வாக்கு இருக்குது. திமுக கொடுக்குற பொங்கல் 3000 வாங்குகிற நபர்கள் போன வருஷம் ஏன் கொடுக்கல மக்கள் கேட்கலாம். திமுக எந்த வாக்குறுதி சொன்னாலும் தேர்தல் வருகிற பொழுதுதான் உங்களுக்கு வாக்குறுதிலாம் தெரியுதா இப்படி கேட்குறான். அப்போது திமுக மீது ஒரு 5% வெறுப்பு வாக்கு உருவாயிருச்சு. இந்த வெறுப்பு வாக்கு எங்கே போகும்? கண்டிப்பாக அதிமுகவுக்கு போகாது. அப்போது மடைமாற்றக்கூடிய வேலையை பாஜகவே உருவாக்கி உள்ளது நான் சொல்கிறேன். யார? விஜய். இப்போ சீமா ஆரம்பிக்கும் போது என்ன எப்படி ஆரம்பித்தார்? பெரியாரிஸ்டாக ஆரம்பித்தார். திராவிட இயக்கத்தை ஒழிப்பதே என்னுடைய வேலை, திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக நான் தான் தலைமை தாங்க போகிறேன்னார். இப்போ திராவிட இயக்கம் என்பதே பார்ப்பன இயக்கத்திலிருந்து ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம் இல்லையா? இந்த திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காக உருவான சீமா, சங்கி சீமா இப்போ எங்கே போய் சேர்ந்தார்? பாஜகவாக மாறிவிட்டார். ஆர்எஸ்எஸ் மேடையில் நீங்கள் கருப்பு சட்டையை கழட்டிட்டு காவி சட்டையை போட்டார். ஆனால் முதல்ல இவர் எங்கே யாரை எதிர்த்தார்? பெரியாருடைய அடையாளத்தை வைத்துக்கொண்டு திமுக அதிமுக 2 திராவிட இயக்கங்களையும் எதிர்த்தார். இப்போ எங்கே போயிட்டார்? பாஜக பக்கம் போயிட்டார். சட்ட கலர் மாறிடுச்சு. கலரை மாற்றிட்டார். இப்போ சீமான் முதலில் போட்ட அதே கருப்பு சட்டை இப்போ யார் போட்டிருக்கா? விஜய் போட்டிருக்கார். இவர் சட்டையும் மாறுவதற்கான பேரை முடிஞ்சு போச்சு. அமித்ஷா ஜெயிக்கிறாரா விஜய் ஜெயிக்கிறாரா ஓட்டப்பந்தயத்தில் யார் ஜெயிப்பா? அமித்ஷா தான் ஜெயிப்பார். ஓடாமலே ஜெயிப்பார். உட்காந்துட்டே ஜெயிப்பார். அப்போ நீங்கள் மாட்டிய விஜய் டெல்லியில் 2 மணி நேரம் அவருக்கு நல்ல ஆலோசனை சொல்லப்பட்டது. ஒரு ஐஜி அந்தஸ்திலான ஒரு மூத்த அதிகாரி அவருக்கு நல்ல ஆலோசனை சொன்னார். என்ன செய்யணும்னு சொன்னார். எல்லாம் சொன்னார். அதன் பிறகு அவர் வெளியே வந்து நீங்கள் கடும் அழுத்தத்தில் இருந்தார். அவர் என்னையெல்லாம் அழுத்தம் கொடுத்து மாற்றுகிற முகத்தான் நானா? என்னையெல்லாம் மாற்ற முடியுமா? ஒரே குத்துல 5 பேர் விழுவான். அது பாடத்தில் நிஜத்தில் 5 பேர் குத்துனா விஜய் தாங்க மாட்டார். மொத்த பாடியே 35 கிலோ தான். அப்போது அமித்ஷா பல மாநிலங்களில் தன்னுடைய சித்து விளையாட்டுக்களை அப்படியே நீங்கள் செஸ் விளையாடுறது மாதிரி விளையாடிக்கிட்டு வருகிற நபரிடம் கண்டிப்பாக விஜய் ஜெயிக்கவே முடியாது. இப்போ அமித்ஷாவுக்கு என்ன? அவருக்கு அழுத்தம், ஆர்எஸ்எஸ் அழுத்தம். திமுகவை எப்படியாவது வீழ்த்தியாக வேண்டும். சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவர்கள், கிறித்துவத்தை, முஸ்லீம்களை, தலித்துக்களை, திருமாவளவனை அத்தனை பேரையும் டெபாசிட் போக வைக்கணும். அதுக்கு என்ன விலை? அந்த விலையை கொடுப்பதற்கு பாஜக உருவாக்கிய பி டீம் தான் விஜய். கர்நாடகா குமாரசாமி தான் விஜய். இது 100% காலத்தால் பதில் சொல்லப்படும். இது எப்போ தெரியுங்கிறீங்க? இதெல்லாம் வெளிச்சத்துக்கு எப்போ? வெளிச்சத்துக்கு நீங்கள் கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்தே ஆகணும். பூனைக்குட்டி எப்படியோ வெளியே வந்தே தீரணும். இருட்டு எப்பவுமே விடிஞ்சே தீரணும். விஜய் எப்படியும் இப்போவே இது எண்ணெய் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. வெளிநாட்டு
கிறித்துவ மிஷினரிகளுடைய பணம் பல கோடி பாஞ்சிருக்குங்கிறாங்க. பல கோடி. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு இன்டர்நேஷனல் கார்ப்பரேட் ஐபோன் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய நீங்கள் தலைமை செயல் அதிகாரி. எத்தனை நெட்வொர்க் வச்சுருப்பார். கொக்கோ கோலா கம்பெனியினுடைய அகில இந்தியா விளம்பர தலைமை செயல் அதிகாரி. பல பேருக்கு சந்தைப்படுத்தியிருக்கார் பல பொருட்களை. அன்புமணியை சந்தைப்படுத்த முடியல. 21 விஜயை சந்தைப்படுத்த முடியல. இல்லை 21 அன்புமணியை சந்தைப்படுத்த 26 இல்ல 21 சீமானை சந்தைப்படுத்தினார். சீமான நான் முன்னாடி சொல்றது எது பின்வாங்கவே மாட்டேன். அது 16 மாற்றம் முன்னேற்றம். அன்புமணி பாண்டிச்சேரி கூட முதலமைச்சர் ஆக்க முடியல. அதிலிருந்து வந்துதான் இப்போ தமிழ் தேசியவாதியான சீமான 7% வாக்கு வாங்கியதுக்கு பின்னால் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். கிறித்துவ மிஷினரிகள் இருக்கு. இப்போ அத்தனை மிஷினரிகளும் பெலிக்ஸ் மிஷினரி உட்பட எல்லா மிஷினரிகளும் விஜய்க்காக வேலை செய்வதை டெல்லி உள்துறை பூத கண்ணாடி வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறது. இங்கே நிதி வெளிநாடுகளிலிருந்து எப்படி வந்து போகிறது, இதில் ஜானுடைய பங்கு என்ன, ஜோசப்பனுடைய பங்கு என்ன, விஜய் பங்கு இருக்கிறதா? பங்கு இல்லாமல் எப்படி தலைவருக்கு கட்சி நடத்த முடியும்? திரைப்படத்திலும் பங்கு இருக்கு. இப்படி இல்லை இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வரும்போது இப்போ நீங்கள் சொன்னது விஜய் ஏன் தனித்து நிற்க போகிறாங்கிற கதை ஓகே. இப்போ அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சிக்கிற விஜய் அதிமுகவிலிருந்து வருபவர்களை ஏற்றுக்கொள்வது எந்த வகையில் நியாயம்? எம்ஜிஆர் அவர்களை வந்து பிரச்சார வாகனத்தில் வச்சுக்கிட்டு அவர் இருந்த கட்சி, அவர் முதல்வராக இருந்த கட்சியை விமர்சிக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான பார்வையில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதிமுக ஊழல் கட்சினா அதிமுகவிலிருந்து வருவர்களுக்கு இடம் இல்லை, தாவேக்கா தனித்து தான் போட்டி, தாவேக்கா என்னை பின்பற்றியவர்களுக்கே வந்து யார் வந்தாலும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கலாம். மாற்று கட்சியிலேருந்து வருபவர்களை தன் கட்சி இணைத்து கொண்டால் அந்த கட்சி வந்து ஒரு கரைபிடிந்த கட்சியாகும், இவர் கரைபிடியாதவரும் எப்படி பார்க்க முடியுங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஏங்க இவரே வாங்கின காருக்கு லெக்ஸஸ் காருக்கே வரி கட்டாத ஆள் இவர். வரியை மாற்றுகிற நபர். இந்த நபர் ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி? செங்கோட்டையினுடைய பிஏக்களே பல ஆயிரம் கோடி வச்சுருக்காங்க. ஊழல் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா காலையில் நெல்லிக்காய் ஜூஸு, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா முருங்கைக்காய் ஜூஸு. முருங்கைக்காய் ஜூஸா? முருங்கைக்காய் ஜூஸு சாப்பிட்டுட்டு இருக்கார். இவருடைய பிஏக்கள் நீங்கள் கதிர்முருகன் ஒருத்தர் இப்போது சைதாப்பேட்டைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதிரைப்பட ஆனப்பட 500 பேரை வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறார். யார் இந்த கதிர்முருகன்? யார்? கொரட்டூர் கவுன்சிலர், அதிமுக கவுன்சிலர். யாருடைய பிஏ? 1000 கோடி வச்சுருக்கார். வேளச்சேரிக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், சைதாப்பேட்டை டி நகர் கொடுத்தா அண்டார்டிகா வரைக்கும் செலவு பண்ணுவார். அப்போது ஏது இந்த பணம்? பல ஆயிரம் கோடி. சண்முகவேல்னு ஒருத்தர் அவருடைய பிஏ, அவர் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார். போன தேர்தலில் எடப்பாடி சண்முகவேலை நீ எங்கெங்கே பணம் வச்சுருக்கேன்னு தெரியும், ஒரு 100 கோடி கொடுத்துருப்போம். ஐயா சரிங்க ஐயா, 100 கோடி கொடுத்துட்டு போனார். இப்படி பல பினாமிகள். கோபியில் சிந்து ரவிச்சந்திரன் இப்போ அவர் பெரிய கல்வி தந்தை ப்ளஸ் சட்டக்கல்லூரி சொந்தமாக நடத்துகிறார். செங்கோட்டையினுடைய தொண்டரடி பொடி. அப்போ தொண்டரடி பொடிகளே பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிற பொழுது பாஸ் எவ்வளோ வச்சுருப்பார்? இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஊழல் கட்சின்னு பேசுகிறீங்களா? நியாயமா? நீங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி கேள்விப்பட்டேன். செங்கோட்டையனுடைய மனைவி ஒரு மருத்துவ நோயாளி. இந்த அம்மாவுக்கு ஒரு வீடு பிடிச்சி வைத்தியம் பண்ணி அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் வீடு காலி செய்யப்பட்டு விட்டார். எவ்வளோ பெரிய மனிதாபிமானின்னு பாருங்க செங்கோட்டை. அப்போ சொந்த மனைவி செங்கோட்டையன் அவர்களே, இது மனசாட்சியோடு தொட்டு கேளுங்க, உண்மை. எங்கே மருத்துவமனை, எங்கே வீடு பிடிச்சி வச்சுருந்தீங்க? அந்த அம்மாவை ஏன் பார்க்க ஆள் இல்லை? எத்தனை ஆயிரம் கோடி சொத்து. வீட்டுக்கு அந்த நோயாளி இருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் வீடு காலி செய்யப்பட்டு. அப்போ நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்க? முருங்கைக்காய் ஜூஸ் எதுக்கு குடிக்கிறீங்க? நெல்லிக்காய் ஜூஸ் எதுக்கு குடிக்கிறீங்க?
இந்த நபர்களை வைத்து கொண்டு தான் யார் ஊழலை ஒழிப்ப அதிமுக ஊழலுங்கிறாரு விஜய்.